நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஈட்டிங் சீசனல் அப்படின்றது இருக்கு. நம்ம அவரமணி மொச்சை இதை வச்சுலாம் இருக்கு. பட் பொதுவா இந்த வருஷம் 2023 வந்து இஸ் த இயர் ஆஃப் த மில்லட்ஸ். அதாவது சிறு தானியங்கள் எங்கெங்க எப்படி வளையிறது இதை பத்தி வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த 2023 which is the year of the millets. ஸோ அதை மனசுல வச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து குதிரைவாலி, you should be knowing all these things. எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுல நான் சொன்னேன். குதிரைவாலி அரிசி அந்த மில்லட்ல மேக்கிங் புடி கொழுக்கட்டை. சபாஷ். சேம் திங். மத்தபடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் கொஞ்சம் இருக்கு. அது அப்புறம் நம்ம போறப்ப சொல்லுவேன். அது எப்படி பண்றது சொல்லு பாப்போம். முதல்ல வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். ரெகுலர் எண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது வந்து இப்ப ரெகுலர் எண்ணெய் தான். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கலக்க போறேன். ஏன்னா அது இல்லாத வாசனை கிடையாது. இது பாரு, கொஞ்சம் எண்ணெய் வச்சேன். இது வந்து தேங்காய் எண்ணெய். இது என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குமா? நல்லா தாராளமா வச்சுக்கலாம். ஆமா. இது வந்து கடுகு, சீரகம் ஒரு டீஸ்பூன் இருக்கு. ஒரு டீஸ்பூன். நைஸ். அதை போட்டுடுறேன். பாரு, தேங்காய் எதுவும் சேர்றதுனால பொங்குறது. அதனால அது பயப்பட வேண்டாம். அச்சோ பொங்கிடுத்தேன்னு டோன்ட் கெட் ஸ்கேர்ட். இது பாரு, இது நல்லா அந்த கடுகு வெடிச்ச உடனே உளுந்தம்பருப்பு அண்ட் வரமிளகாய் ஒரு டீஸ்பூன். ஒரு 3 மிளகாய் தான். அதெல்லாம் வாசனைக்கு தான். ஓகே. கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு இது செட்லிஸ்ட் எது தெரியுமா? நம்ம உஷிலிக்கெல்லாம் துவரம் பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம் ஊற வச்சு அரைப்போம். ஆமா. இது எவ்வளவு துவரம் பருப்பு? இது வந்து ஒரே ஒரு புடி தான். ஒரு புடி. புடி. 2 மிளகாய் வத்தல் அதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து பருப்பு சிலியோட. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பைண்டிங் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால இது போட்டால் வாசனையும் ஆச்சு. இது வந்து வாசனை வருதுட்டோம். இதுல வந்து அந்த பெருங்காயத்தை தவிர கொஞ்சம் பெருங்காயமும் போடுறேன். அப்படி இல்லை, நம்ம சமையலுக்குலாம் அதுதான். இப்போ வந்து அது வந்து 1 கப்புனா 2.5 கப்பு தண்ணி. ஆமா, தண்ணி. இது வந்து நல்லா அந்த குதிரைவாலியை ஒரு பெரட்டிட்டு நல்லா ஒரு வாசனை வர மட்டும். அப்புறம் அதையே ஊற வச்சிருக்கேன் நான். ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சு அந்த குதிரைவாலி அங்க வச்சிருக்கிறது வந்து ரோஸ்டட். ட்ரை ரோஸ்டட்னா டு சம் எக்ஸ்டென்ட் ரோஸ்டட் தான். ஒரு பெரட்டு. ஒரு கொஞ்சம் அந்த ஒரு அரோமேட்டிக் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சிருக்கேன் பாரு. போடு. ஸ்ப்ரவுட்ஸ். எஸ், ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு. இது என்ன ஒரு 1/2 கப் இருக்குமா? 1/2 கப். 1/2 கப். இப்ப தேங்காய் பாரு, நல்ல தேங்காய் ராகேஷ். நம்ம மாத்துல போன வாரம் பறிச்சது. அதனால அதுல ஃபுல்லா எடுத்துருக்கேன். இது ஒரு 1/2 கப் இருக்குமா? ஒரு சின்ன தேங்காய். நம்ம மாத்துல எல்லாம் ரொம்ப பெருசு கிடையாது, சின்னதுதான். அது அப்புறம் பாத்தியா, இது பாட்டி வந்து அரக்கோண வடைன்னு பண்ணுவா. ஆமா, நம்ம வீடியோல இருக்கோம். அதுக்கு வந்து இது எல்லாத்தையும் தட் இஸ் கடலை பருப்பு, துவரம் பருப்பு அண்ட் உளுந்தம் பருப்பு எல்லாம் ஒரு டீஸ்பூன் பாசி பருப்பு. அதை வந்து எல்லாத்தையும் ஊற வைப்பா. அதையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ், தேங்காய், இப்போ கருவேப்பிலை. தேங்காய் அந்த 3 பருப்பு ஊற வச்சிருக்கேன். அது என்ன சொன்னீங்க? ஒரு டீஸ்பூன் சொல்லலாம். நல்லா ஊற வச்சுட்டு அந்த இது கரெக்டா ஊற வச்சுட்டா அது அப்படியே இது ஆயிடும். ஒரு 1 ஹவர். 1 ஹவர் ஊற வச்சு. இதுல இன்னும் நீ உப்பு ஆட் பண்ணல? உப்பு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 1 கப் அளவு அந்த மில்லட் எடுத்துருக்கோம். எந்த மில்லட்? இது வந்து அந்த மில்லட் ரவை, கரெக்டா? இந்த மில்லட்டா தான் இருக்கும். ஓ, so this is not the rava. No. See the millet, I show you. இது பாரு எப்படி இருக்கு பாரு. இது ஓகே, இது அப்படிதான் இருக்கும். இது பார்த்தா நம்ம என்ன சொல்றது, குட்டி குட்டியா அந்த அரிசி குருணை மாதிரி. குருணையோட குட்டியா இருக்கும். கமன்னு குதிக்கிறதுமா. இப்போ வந்து துளியும் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் இது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதை பொடி பண்ணி வச்சுக்கேன். கொஞ்சம் க்ரஷ்ட். அப்படியே தான், நாட் ரோஸ்டட். நோ பச்சையா கலர் இது பண்ணிட்டு இப்போ இதை போட்டுடணும். இது குக்கர்ல பண்றதுனாலும் பண்ணலாம். யூ கேன் டு இட். இந்த மிளகு சீரகம் வந்து அரிசி உப்புமா டச். அது தண்ணி போதுமா, இன்னும் தண்ணி வேணுமா? வேண்டாம், கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். இது இப்போ ஒரு 10 மினிட்ஸ். அப்போ வந்து மூடி வச்சேன்னு வச்சுக்கோ, அது 3/4 குக் ஆயிடும். ஓகே.
So that is the right time to நல்லா ஆற வச்சிட்டு நல்லா பாலா பிடிக்கணும். And இங்க வந்து அதுல வந்து இட்லி தட்டு வச்சு தண்ணி வச்சு கொதிச்சிருக்கு. ஓகே. அது இந்த பால் பிடிக்கிறதுக்கு எப்படின்னாக்க we have நம்ம மாத்துல அரிசி உப்புமா பண்றப்பவே கூட அப்பா தாத்தா எல்லாருக்கும் வெல்லம் பிடிக்கும். நிறைய பேர் அடைக்க வெல்லம் மாதிரி. அதனால இது ஒரு உருண்டையிலும் இது பண்ணி வச்சிருக்கேன் பாரு. சின்னதா வெள்ளக்கட்டி அதை உள்ள வச்சு அப்படி பண்ணி வேக வச்சு விடுறது. ஸோ அது வந்து உள்ள அப்படியே உருகிட்டு வரும். சிலது வந்து அப்படியே இருக்கும். அந்த மாதிரி சோ நைஸ். ஆமா, வெல்லம் பிடிக்கிற வாழ்க்கை. ஸோ இது என்ன இப்போ தண்ணி வத்திருக்குமா கொஞ்சம்? மச்சிக்காப்பா இப்போ தண்ணி வந்து குறைச்சிட்டேன். I'm going to switch off. அனுப்பிச்சுட போறேன். சரி, கரெக்டா? ஓகே. ஜி பூம்பா மச்சிக்காப்பா. ஆஹா, இதே உப்புமா மாதிரி, அரிசி உப்புமா மாதிரி தான் இருக்கு பார்க்க. எப்படி ஆயிட்டு பத்தியா? இன்னும் ஆனா ஃபுல்லா இட்ஸ் நாட் டன். இல்ல நாட் yet done. Maybe I should say maybe 80%. ஓகே. இப்போ நல்லா ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு நல்லா ஆற வச்சு ஒரு உருண்டைக்குள்ளேயும் இந்த ஒரு வெள்ளக்கட்டம் வச்சு கையில வந்து தேங்காய் எண்ணெயும் உனக்கு பிடிச்சா நெய் கூட தடவிக்கலாம். பட் ஐ ஃபீல் தேங்காய் எண்ணெய் இல்லையாமா? ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து சும்மா ஒரு பொடி பிடிச்சு அது நடுப்புற அந்த வெள்ளைக்கட்டியை வைக்கணும். பிகாஸ் சிலதெல்லாம் அப்படியே பிளெயினா பண்ணல. இப்போ நான்லாம் வெள்ளை வச்சா தொட மாட்டேன். அதான். ஆமாம், அதனால எனக்கு நான் தனியாக வெள்ளை இல்லாத பண்ணி வச்சு விட்ருவோம். ஆமாம், பண்ணிட்டு இங்கே வேற பண்ணி வச்சிருக்கோம். அங்கே வந்து இட்லி பிளேட்ஸ் வந்து நல்லா ஸ்டீம் ஆயின்னு இருக்கு. இது அழகா மேலே வேர்த்து விடுற மாதிரி விடும். தட் மீன்ஸ் தட் இஸ் கம்ப்ளீட். ஓகே, நல்லா வெந்து உள் வரைக்கும் அந்த சூடு போய் வெளியில வருது. அது மாதிரி நைஸ். கண்ணா ஜாகிரதமா, ஜாகிரதை. பாத்தேன். கேர்ஃபுல். 1 2 3. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சபாஷ். இன்னும் கொதிக்க இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் ஆற விடணும் இன்னும். ஒண்ணு கூட போதும் கொதிக்கு. அது ஆறட்டும் கூட. அது வரைக்கும் ஒண்ணு சாப்பிட்டு போட. வெரி நைஸ். நீ நெய் போட்டா? வேண்டாம். மச்சிக்காப்பாத். ஆஹா, அரிசி உப்புமா வாசனை வருது. அரிசி உப்புமா வேண்டாம். மோர் சிலது எக்ஸ்ட்ராவா போட்டுக்கவே தவிர அதர்வைஸ் தி பேஸ் இஸ் ஒன்லி அரிசி உப்புமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது சாப்பிடும்போது அந்த பருப்பு அந்த தோரம் பருப்பு, அந்த பருப்பு பேஸ்ட் ஒன்று, அந்த பருப்பூசலி இது மாதிரி வச்சு வதக்கினது அதோட வாசனை, அந்த மிளகு சீரகம் போட்டது அதோட ஒரு வாசனை. அது இந்த பருப்பெல்லாம் போட்டுக்கேன் இல்லை. அண்ட் அந்த மில்லட்டுக்கே ஒரு வாசனை ஒன்று இருக்கும். கரெக்ட். அது வந்து இப்போ நம்ம தோசை கேசன்னு வச்சு அரைச்சிட்டோம்னா வித்தியாசம் தெரியுது. பட் இந்த மாதிரி இந்த பிடி கொழுக்கட்டை இல்லை உப்புமா அந்த மாதிரி பண்ணால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ கோ ஹெட் ட்ரை திஸ் ரெசிபி. ஏன்னா திஸ் இஸ் த இயர் ஆஃப் த மில்லட்ஸ். இதுக்கு ஆக்சுவலாக தேங்காய் சட்னி இன்னொன்று கூட நான் யோசிச்சேன். வேப்பம்பு தொகை ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதுக்கு. இல்லை, இதில் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். சாப்பிடும்போது மெதுவா நடுவுல வந்து அந்த வெல்லத்தோட ஒரு ஸ்வீட்னஸ் ஒன்று வருது. வெல்லம் குடிச்சதுன்னா அது அப்படி உருகின்னு இருக்கும். அது அதனால தான் வேப்பம்பூ தொகையில we add little வெல்லம் ஆல்சோ. எல்லாம் சேர்ந்து இந்த கசப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும் அதுல. So that will be good actually. Let's go ahead, try this recipe. We'll see you in another episode of Ammavum Naanum. Cheers. Bye.